இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஈப்போவில் கழுத்தில் காயங்களுடன் முதியவரின் சடலம் மீட்பு. பேராக் பெர்சாமில் தனியாருக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றில் கழுத்தில் காயங்களுடன் முதியவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. மரணமடைந்தவர் அங்கு துப்புரவு பணியாளராக வேலை செய்யும் 81 வயது மேட்டியப் மாமெங் என அடையாளம் கூறப்பட்டது. அந்த 8 மாடி கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் வாசல் கதவு அருகே அவர் இறந்து கிடந்தார். 11 ஆண்டுகளாக அக்கட்டிடத்தில் பணிபுரிந்து வரும் அவ்வாடவரின் சடலம் சவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. எனினும் குற்றவியல் அம்சங்கள் எதுவும் இல்லாததால் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈப்போ போலீஸ் கூறியது. ஷாலாம் அரங்கில் உள்ள நாற்காலிகள் ஊராட்சி மன்றம் மற்றும் மாவட்ட அலுவலகங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். ஸ்லாங்கூர் ஷாலாம் அரங்கில் இன்னும் பயன்படுத்த முடிகின்ற நிலையில் இருக்கும் நாற்காலிகள் அம்மாநிலத்தில் உள்ள நகராட்சி மன்றங்களுக்கும் மாவட்ட அலுவலகங்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும். அந்த நாற்காலிகளை மாவட்ட மைதானங்களில் பொருத்தலாம் என ஸ்லாங்கூர் மந்திரி பிசாரின் சமூக வர்த்தக தொடர்பு பிரிவு தலைவர் அகமது அஜ்ரி ஜைனல் நூர் தெரிவித்தார். மறுசீரமைப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் ஷாலாம் அரங்கில் உள்ள நாற்காலிகளை என்ன செய்ய போகிறீர்கள் என பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அந்த நாற்காலிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு அதில் சேதமடைந்த நாற்காலிகள் அழிக்கப்படும். நல்ல நிலையில் இருக்கும் நாற்காலிகள் மீண்டும் பயன்படுத்த ஏதுவாக பாதுகாத்து வைக்கப்படும் என அஜ்ரி ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். ஷாலாம் அரங்கில் 86,000 நாற்காலிகள் உள்ளன. அவை அனைத்தும் முழுமையாக அகற்றப்பட்ட பின் அந்த அரங்கை மறுசீரமைக்கும் கட்டுமான பணிகள் தொடங்கும். 2029 ஆண்டு டிசம்பர் வாக்கில் ஷாலாம் அரங்கினை கட்டுமான பணிகள் முழுமையாக பூர்த்தியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயண பெட்டிகள் குறைவாக காணாமல் போகும் விமான நிறுவனங்கள் பட்டியல். உலக அளவில் 10 இடங்களை பிடித்து மாஸ் மற்றும் ஏரேசியா. பயண பெட்டிகள் லக்கேஜ் குறைந்த அளவில் காணாமல் போகும் விமான நிறுவனங்கள் பட்டியலில் மலேசியா ஏர்லைன்ஸ் மற்றும் ஏரேசியா உலக அளவில் முதல் 10 இடங்களை பிடித்திருக்கின்றன. லக்கேஜ் லோசர்ஸ் எனும் இணையதளம் வெளியிடப்பட்ட பட்டியலில் மாஸ் 5வது இடத்தை பிடித்துள்ளது. 2763 பயணிகளுக்கு ஒரு லக்கேஜ் காணாமல் போகும் சாத்தியங்களை மாஸ் கொண்டுள்ளது. 68 விமான நிறுவனங்களில் 7வது இடத்தை பிடித்துள்ள ஏர் ஏசியா 1867 பயணிகளுக்கு ஒரு பெட்டி காணாமல் போகும் சாத்தியத்தை கொண்டுள்ளது. பயண பெட்டிகள் அடிக்கடி காணாமல் போகும் விமான நிறுவனமான கனடாவின் வெஸ்ட்ஜெட் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வேளையில் நாடுகள் வரிசையில் பார்த்தால் மலேசியா 5ஆம் இடத்தில் உள்ளது. 0.01 சாத்தியங்களுடன் ஜப்பான் முதலிடத்தில் இருக்கிறது. லக்கேஜ்கள் அதிகம் காணாமல் போகும் நாடாக அயர்லாந்து பட்டியலிடப்பட்டுள்ளது. உலகின் முக்கிய விமான நிறுவனங்களில் பயண பெட்டிகள் காணாமல் போகும் சம்பவங்கள் குறித்த நேரடி தரவுகளின் அடிப்படையில் அப்பட்டியல் உருவாக்கியுள்ளது. பையனின் முடி நீளமாக இருந்தால் வெட்டி விடுவீர்களா? ஆசிரியரிடம் தந்தை எகிரும் வீடியோ வைரல். ஸ்லாங்கூர் ஷா அலாமும் தனது மகனின் தலைமுடி வெட்டப்பட்டதால் ஆசிரியரை தந்தை திட்டி தீர்க்கும் வீடியோ வைரலாகியுள்ளது. ஷாலாமில் உள்ள தனியார் சமய பள்ளி ஒன்றில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. மகனின் முடியை வெட்டியதற்கான காரணம் குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் பெறுவதற்காக சென்றபோது தந்தை உரத்த குரலில் ஆசிரியரை ஏசியுள்ளார். கட்டணம் செலுத்தி படிக்கும் தனியார் பள்ளி என்பதால் உங்கள் இஷ்டத்திற்கு செய்வீர்களா? நீங்கள் ஆட்டுவிக்க அவர்கள் ஒன்றும் விலங்குகள் அல்ல, பிள்ளைகள். கேட்க நாங்கள் இருக்கிறோம் என கோபத்தில் தந்தை கொந்தளிப்பது அந்த 1 நிமிடம் 20 வினாடி வீடியோவில் தெரிகிறது. வீடியோவை பார்த்த நெட்டிசன்களோ அந்த தந்தையின் ஆவேசத்தை கண்டு முகம் சுளித்தனர். இது பேசி தீர்க்கப்பட வேண்டிய சாதாரண விஷயம். இப்படி பொது வெளியில் ஆசிரியரை மோட்டமாக திட்டுவது முறையல்ல என ஒருவர் தெரிவித்தார். மாணவர்கள் பள்ளியில் கட்டொழுங்குடன் இருப்பது ஆசிரியர்களின் பொறுப்பு. தவறு செய்யும் பிள்ளைகள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாதென்றால் உங்கள் பிள்ளைகளை ஏன் பள்ளிக்கு அனுப்புகிறீர்கள்? வீட்டிலேயே வைத்துக் கொள்ளுங்கள் என இன்னொருவர் காட்டமாக கருத்து பதிவேற்றியுள்ளார். கூடுதல் ஆணை தொடர்பில் நஜீப் செய்திருந்த சீராய்வு மனு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வீட்டு காவலில் இருக்க தம்மை அனுமதிக்கும் நாட்டின் 16வது பேரரசரின் கூடுதல் ஆணை தொடர்பில் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் செய்திருந்த சீராய்வு மனுவை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. நஜீப்பின் அந்த மனுவிற்கு ஆதரவாக ஆம்னோ தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாகித் ஹமிதி மற்றும் உதவி தலைவர் டாக்டர் ஸ்ரீ வான் இஸ்மாயில் ஆகியோர் தாக்கல் செய்த உறுதிமொழி விண்ணப்பங்கள் அனைத்தும்
வெறும் செவிவழி செய்திகள் என்பதால் நீதிபதி டத்தோ அமர்ஜித் சிங் நஜீப்பின் சீராய்வு மனுவை நிராகரித்தார். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி 71 வயது நஜீப் அந்த சீராய்வு மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் உள்துறை அமைச்சர், சிறைச்சாலை ஆணையர், தேசிய சட்டத்துறை தலைவர், கூட்டரசு பிரதேசங்களுக்கான மன்னிப்பு வாரியம், பிரதமர் துறையின் சட்ட விவகாரங்களுக்கான அமைச்சர், பிரதமர் துறையின் சட்ட விவகாரங்களுக்கான தலைமை இயக்குனர் மற்றும் மலேசிய அரசாங்கம் ஆகியோரை நஜீப் 7 பிரதிவாதிகளாக குறிப்பிட்டிருந்தார். அவர்களில் யாராவது ஒருவர் அல்லது அனைவரும் கூடுதல் ஆணையின் இருப்பை உறுதி செய்து பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என நஜீப் அந்த மனுவில் கோரியிருந்தார். கம்போடியா அங்கோர்வாட் கோவிலை விட பழமையான புத்தர் சிலை கெடா புக்கிட் செராஸில் கண்டுபிடிப்பு. கெடா யானையில் உள்ள புக்கிட் சோராஸ் அகழ்வாராய்ச்சி தளத்தில் 8ஆம் அல்லது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆளுயர புத்தர் சிலை அண்மையில் கண்டெடுக்கப்பட்டிருப்பது வரலாற்று ஆர்வலர்களின் கவனத்தை திருப்பியுள்ளது. மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் உலக தொல்பொருள் ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த குழுவினர் அதனை கண்டெடுத்துள்ளனர். புக்கெட் செராஸில் முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய புத்தர் கோவிலில் சுவரில் சுண்ணாம்பு, தண்ணீர், மணல் ஆகியவற்றின் கலவையான ஸ்டுக்கோவை கொண்டு அச்சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதல் 2 கட்ட அகழ்வாய்வு பணிகளில் கண்டெடுக்கப்பட்ட கலைப்பொருளுடன் ஒப்பிடுகையில் அப்புதிய கண்டுபிடிப்பு இன்னும் சிதைவடையாமல் தனது முழு அமைப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அதாவது முழுமையான கலையுடன் ஐகனோகிராபிக் அடையாளங்களை மேலோங்கி முகபாவனை மற்றும் ஆடைகள் சிலையில் தெளிவாக தெரிகின்றன. தியான நிலையில் உள்ள புத்தர் சிலையோடு இம்முறை பழங்கால எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டும் மண்பாண்ட துண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக அச்சிலை புக்கிட் சிராஸில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு தற்காலிகமாக USM பல்கலைக்கழக PPAG ஆய்வு கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கெந்திங் கோர விபத்தில் சிக்கிய சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் உரிமம் மீது 2 குற்றச்சாட்டு. கடந்த சனிக்கிழமை கெந்திங் மலையில் கோர விபத்தில் சிக்கிய சுற்றுலா பேருந்தின் ஓட்டுநர் இன்று ரவுப் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். எனினும் 32 வயது ஆனந்த்குமார் தமக்கு எதிரான 2 குற்றச்சாட்டுகளையும் மறுத்தார். மரணம் விளைவிக்கும் அளவிற்கு போதை பேருந்தை ஆபத்தான முறையில் ஓட்டியதாக முதல் குற்றச்சாட்டும், முறையான வாகனம் ஓட்டும் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதாக 2வது குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்பட்டன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் முதல் குற்றத்திற்கு குறைந்தது 5 ஆண்டு முதல் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 20,000 ரிங்கிட் முதல் 50,000 ரிங்கிட்டிற்கும் மேற்போகாத அபராதமும் விதிக்கப்படலாம். 2வது குற்றத்திற்கு அதிகபட்சம் 3 மாதங்கள் சிறை, குறைந்தது 300 ரிங்கிட் முதல் அதிகபட்சமாக 3,000 ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். 8,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் ஜாமீனில் விடுவிக்க ஆனந்த்குமார் வழக்கு முடியும் வரை வாகனம் ஓட்டும் உரிமம் பெறுவதற்கு விண்ணப்பிக்க முடியாது என நீதிமன்றம் அறிவித்தது. வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி மறு செவிமடுப்புக்கு வருகிறது. ஆன்லைனில் விற்கப்படும் அரிசி அங்கீகரிக்கப்படாத மூலத்திலிருந்து பெறப்பட்டிருக்கலாம். விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை. கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி இவ்வாண்டு மே 31ஆம் தேதி வரை ஆன்லைனில் அரிசி விற்பனை தொடர்பான மொத்தம் 94 விளம்பரங்கள் மின்னியல் வர்த்தக தளங்களின் நடத்துனர்களால் அகற்றப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட ஆன்லைன் அரிசி விற்பனையாளர்கள் நெல் மற்றும் அரிசி ஒழுங்குமுறை வாரியத்தின் சில்லறை விற்பனை உரிமத்தை பெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. அதோடு அந்த அரிசி சட்டவிரோதமாக நாட்டிற்குள் தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. நெல் மற்றும் அரிசி கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களாகும். கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பரிவர்த்தனைக்கும் நெல் மற்றும் அரிசி ஒழுங்குமுறை வாரிய தலைமை இயக்குநரால் வெளியிடப்படும் உரிமத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆன்லைன் உட்பட தொழிற்சாலை, மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனைக்கும் அது பொருந்தும். பஹாவில் சொந்த தாயை கொன்றதாக சந்தேகிக்கப்படும் ஆடவன் மனநல பரிசோதனையை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவு. நெகிரி செம்பிலான் பஹாவில் உள்ள வீடொன்றில் கடந்த மாதம் சொந்த தாயை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் ஆடவன் ஒருவனை 1 மாத காலம் மனநல கண்காணிப்புக்கு உட்படுத்துமாறு பஹா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. மனநலம் சரியில்லாதவர் என நம்பப்படும் அந்த 33 வயது ஆடவனிடம் இருந்து எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படுவதற்கு முன் அவன் மனநல பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதை அடுத்து நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்தது. காட்டப்பட்டவரின் மனநல அறிக்கையை பெற ஏதுவாக இவ்வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 5ஆம் தேதி
செவிமடுக்கப்படும் என மேஜிஸ்ட்ரேட் அறிவித்தார். பேராக்கில் 6 வியட்நாமிய பெண்களை கடத்திய குற்றச்சாட்டு குடிநுழைவுத்துறை அதிகாரியுடன் இதர 3 ஆடவர்கள் குற்றத்தை மறுத்தனர். பேராக் பெங்கலான் உலுவில் இருந்து 6 வியட்நாமிய பெண்களை கடத்தியதாக குடிநுழைவுத்துறை அதிகாரி ஒருவர் உட்பட 4 ஆடவர்களுக்கு எதிராக டைபிங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 42 வயது அப்துல் ஹாடி மார்டின், தாய்லாந்து ஆடவனான 48 வயது ஷுக்ரி அவாங், உள்நாட்டு ஆடவர்களான 58 வயது தியோ மூங்கோ மற்றும் 47 வயது சுவா யங் கியோங் எனும் 4வரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். 2023ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி பெங்கலான் உலு புக்கிட் செவராபிட் ICQS குடிநுழைவு சுங்க தனிமைப்படுத்தும் வளாகத்தில் கார் நிறுத்தும் இடத்தில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இவ்வழக்கு விசாரணை ஜூலை 31ஆம் தேதி செவிமடுக்கப்படும்.